தமிழக நண்பர்களுக்கும் வணக்கம். தியாகராஜன் அவருடைய இயக்கத்துல பிரசாந்த், சிம்ரன், சமுத்திரக்கனி அவர்கள் நடித்த அந்தகன் இந்த திரைப்படம் வெளியா இருக்கு. இந்த படம் 2018 ஹிந்தியில வெளியான அந்தாதுன் திரைப்படத்தோட அபிஷியல் ரீமேக். 2018 இந்த திரைப்படம் வெளியாகும் போது இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல வரவேற்பு. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேவை அப்படி கொண்டாடினாங்க. 2018 ரிலீஸ் ஆன இந்த திரைப்படத்துக்கு 2019க்கான பெஸ்ட் பிலிம், பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் அடாப்டர் ஸ்கிரீன் பிளே என்ற நேஷனல் அவார்டு திரைப்படம் வாங்கியிருந்து. நேஷனல் அவார்டு மட்டும் இல்ல, நிறைய விருதுகள், அந்த ஆண்டுக்கான நிறைய விருதுகள் அந்த திரைப்படம் வாங்கியிருந்தது. அப்போ இந்த படத்தை தமிழ்ல எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த படத்தோட ரைட்ஸை தியாகராஜன் அவர்கள் வாங்கியிருந்தாங்க, பிரசாந்த் அவரோட அப்பா. சோ அப்ப அந்த 2019 காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் இந்த அந்தகன் திரைப்படம். இந்த படம் ஆரம்பிக்கும் போது முதல்ல இந்த படத்தை ஜெயம் ராஜா, அந்த ஜெயம் ரவி அவரோட அண்ணன் இருக்காரு இல்லையா, அந்த தனியொருவன் படம் எடுத்தாரு, அவர் தான் இந்த திரைப்படத்தை இயக்கிறதா இருந்து. அதுக்கப்புறம் ஒரு சில காரணங்களால இந்த படத்துல இருந்து அவர் வேலைக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் பொன்மகள் வந்தால் அப்படின்ற திரைப்படத்தை இயக்கியிருந்த ஜே பெட்ரிக் இருக்காரு இல்லையா, அவரு இந்த திரைப்படத்தை இயக்கிறதா இருந்து. அவரும் ஒரு சில காரணங்களால இந்த படத்துல இருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் சரி ஓகே இந்த படத்தை நானே இயக்குறேன் அப்படின்னு இந்த திரைப்படத்தை பிரசாந்த் அவரோட அப்பா தியாகராஜன் அவர்களே இயக்கியிருக்கிறாங்க. இந்த அந்தகன் படம் தயாராகி வருஷ கணக்கில் ஆச்சு. ஒவ்வொரு வருஷத்தோட ஃபெஸ்டிவலுக்கும் இந்த அந்தகன் வந்து வாழ்த்து மட்டும் சொல்லிட்டு போயிருந்தாரு. இன்னைக்கு ஒரு வழியா விடுதலை ஆயிட்டாரு. படத்தோட கதை எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறது தான். படத்தோட ஹீரோ ஒரு பியானிஸ்ட். அவருக்கு வந்து கண்ணு நல்லாவே தெரிஞ்சாலும் கூட கண்ணு தெரியல அப்படின்னா நம்ம மேல அனுதாபப்பட்டு நமக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும், முக்கியமா வீடு எல்லாம் கம்மியா கிடைக்கும், நிறைய டிப்ஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆசைனால கண்ணு தெரிஞ்சாலும் கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டு இருக்கிறது தான் இந்த படத்தோட ஹீரோ. அப்படி ஒரு ஏமாத்தி ஒரு முன்னாள் பழைய நடிகரோட வீட்டுல பியானோ வாசிக்கும் போது ஒரு கண்ணெதிர்க்கவே ஒரு கொலை நடந்து அந்த கொலையை மறைக்கிறதுக்கான வேலைகள், அத்தனை வேலைகள் நடக்குது. இவர் கண்ணு தெரியல அப்படின்றதுனால இவரால் எதுவுமே சொல்ல முடியாம, மெல்லவும் முடியாம, முழுங்க முடியாம அப்படியே அமைதியா உட்காந்து பியானோ வாசிட்டே இருக்கிறாரு. இவர் பியானோ வாசிக்க அவர் எதிர்க்கவே அந்த கொலைகள் நடந்தது, அந்த கொலையை மறைக்கிறதுக்கான அத்தனை வேலைகளும் நடக்குது. அங்கிருந்து தப்பிச்சு போய் இந்த கொலையை ஸ்டேஷன்ல சொல்லணும் அப்படின்னு ஸ்டேஷன்ல போய் சொல்லும் போது அந்த கொலையை பண்ண நபரே அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரா இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றதுனே தெரியாம அங்கிருந்து தப்பிச்சு வந்துறாரு. அதுக்கப்புறம் இவர் கண்ணு எதிர்க்கவே அதே ஆட்கள் வந்துட்டு இன்னொரு கொலையும் பண்றாங்க. இவருக்கு கண்ணு தெரியும் அப்படின்றதும் அந்த கொலையாளுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இவர் எப்படி தப்பிச்சாரு, அவங்கள என்ன ஆனாங்க அப்படின்றதான் இந்த அந்தகன் திரைப்படத்தோட கதை. இந்த கதை எல்லாருக்குமே நல்ல பரிச்சயமான ஒரு கதை தான். இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே நீங்க எந்த லாங்குவேஜ்ல எடுத்தாலும் ஒரு நல்ல அற்புதமான வெற்றி அடையக்கூடிய ஒரு ஸ்கிரீன் பிளே தான். பட் தமிழுக்கு அப்படின்னு வரும்போதுதான் இந்த படத்தோட மேக்கிங் அந்த ஸ்கிரீன் பிளேக்கு எடுபடவே இல்லை. தமிழ்ல இந்த திரைப்படம் எடுபடாம போனதுக்கு மிக மிக முக்கிய காரணம் அந்த படத்தோட கேரக்டர் செலக்ஷன், அந்த கேஸ்டிங் தான். என்னதான் ஒரு திரைப்படத்துக்கு ஒரு சூப்பரான கதை அமைஞ்சாலும், மிக பிரமாதமான ஒரு திரைக்கதை அமைஞ்சாலும் கூட அந்த கதைக்கு, அந்த கதாபாத்திரத்துக்கு சரியில்லாத ஆட்களை கேஸ்டிங் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த கதையும் அந்த திரைக்கதையும் எங்கேயுமே எடுபடாது. இந்த படத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸா இருக்கக்கூடியது அந்த கேரக்டர் மட்டும்தான். இந்த படத்துல மிக முக்கியமான கேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்ரன் அவர்களோட கேரக்டர் தான். அவங்க தான் ஒரு முக்கியமான கொலையாளியாவே படம் முழுக்க வருவாங்க. அவங்கள சுத்தி தான் மொத்த கதையுமே நகரும். ஆனா அந்த கதாபாத்திரத்துக்கு கொஞ்சமும் செட் ஆகாத ஒரு பர்சனா தான் சிம்ரன் அவர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா கதைப்படி அவங்க கொஞ்சம் எங்கா இருக்கக்கூடிய ஒரு பர்சனா தான் இருக்கணும். பட் விஷுவலா அவங்க பார்க்கும்போது எந்த இடத்துல ஒரு யங் லுக் அப்படின்றது அவங்களுக்கு சுத்தமா செட்டே ஆகல. ஏன்னா அவங்கள சுத்தி தான் இவ்வளவு போராட்டமும், அவங்கள சுத்தி தான் இவ்வளவு கதையும் நடக்குது அப்படின்னும் போது அப்ப அந்த கேரக்டர் வந்துட்டு பயங்கர பர்ஃபெக்டா இருந்திருக்கணும். சிம்ரனோட கேரக்டர் அப்படின்றது சுத்தமா அந்த கதைக்கு செட் ஆகல. எந்த ஆங்கிள் பார்த்தாலும் அவங்க வந்துட்டு எங்காவும் தெரியல. ஏன்னா அந்த கேரக்டரோட அந்த வேல்யூ அப்படி. முக்கியமா அவங்களோட ஆக்டிங் பயங்கர சீரியத்தனமா, பயங்கர டிராமா தான் இருந்து ஹீரோட வீட்டுல போயிட்டு மிரட்டணும். அதுதான் அந்த கதையோட மிக மிக முக்கியமான ஒரு காட்சி. அந்த காட்சியில அவங்க நடிக்கும் போது ஏன் இவங்க இவ்வளவு ஆர்டிபிஷியலா நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்து. இன்னொன்னு அந்த கேரக்டரோட அவங்க எந்த இடத்துலயும் செட் ஆகவே இல்லை. ஆக்சுவலா இவங்க சிம்ரன் அவர்களை எந்த அடிப்படையில காஸ்டிங் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, பிரசாந்தும் சிம்ரன் அவங்களும் பாத்தீங்கன்னா பல படங்கள் ஒன்னா நடிச்சிருக்காங்க, ஒரு ராசியான ஜோடி. இன்னொன்னு நாம ரசிகர்கள் நிறைய தடவை பார்த்து ரசிச்ச இந்த ஜோடி மறுபடியும் ஒரு படத்துல ஒன்னாகும் போது படத்துக்கு நல்ல ஹைப் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல படத்துல காஸ்டிங் பண்ணிருக்கலாம். பட் அந்த கேரக்டருக்கு அவங்க செட் ஆகல அப்படின்னும் போது அவங்க எப்பேற்பட்ட நடிகா இருந்தாலும் ஒரு படத்துக்கு தேவை இல்லைதான். பட் தேவையே இல்லாம இந்த படத்துல சிம்ரன் அவர்கள் நடிக்க வச்சிருக்காங்க. இதேதான் சமுத்திரக்கனி சார் இருக்கும். சமுத்திரக்கனி சார் சுத்தமா அந்த கேரக்டருக்கும் செட் ஆகவே இல்லை. ஒய்ஃப் கிட்ட பயப்படுற மாதிரி ஒரு காட்சி நடிக்கிறாரு. அந்த காட்சி நடிக்கும் போது தியேட்டர்ல அத்தனை பேர் சிரிக்கதான் செஞ்சானே தவிர அந்த காட்சி யாரும் பெருசா ரசிக்க கூட இல்லை. அடுத்து வனிதா விஜயகுமார், அவங்கள பத்தி சொல்லவே வேணாம். மக்களுக்கு ஒருத்தர் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு படத்துல நீங்க எப்பேற்பட்ட ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் கூட அவங்க வந்துட்டு மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அவங்கள ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ஒரு மாதிரி உறுத்திட்டே தான் இருக்கும். அதுலயும் இந்த படத்துல வனிதா விஜயகுமார் போட்டு அந்த மேக்கப் இருக்குல்ல, அது பயங்கர ஒரு மாதிரி பயங்கர உறுத்தலா தான் இருந்து அவங்க வர எந்த காட்சியுமே ரசிக்கும்படியாவே இல்லை. ஆனா இது ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். முக்கியமா படத்துல வர காட்சிகள் எங்கேயுமே பாத்தீங்கன்னா ஒரு யதார்த்தத்துக்குள்ளேயே இல்லை. கதாபாத்திரத்தை வந்து ஒரு பதட்டமான ஒரு சூழலை மாட்டிக்கிறாங்க அப்படின்னா நமக்கும் அந்த பார்க்கும்போது ஒரு பதட்டம், ஒரு படபடப்பு வரணும். பட்
அவங்க வந்துட்டு அது ஏதோ நடக்குது, நம்மளும் ஏதோ பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஃபீல் தான் இருக்கே தவிர நமக்கு எந்த விதமான பதட்டத்தையும் அந்த காட்சிகள் நமக்கு வந்துட்டு கடத்தவே இல்லை. எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்ச கதை, எல்லாருக்கும் தெரிஞ்ச திரைக்கதையா இருந்தாலும் கூட இந்த படத்துக்கு நம்பி போனதுக்கான மிக முக்கிய காரணம் பிரசாந்த் சார் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஸ்கிரீன்ல பாக்குறோம் அப்படின்ற ஒரு ஒரு சின்ன ஆசை. ஏன்னா அவர் மேல எப்பயுமே எல்லாருக்கும் ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. சோ அந்த ஒரு நம்பிக்கையில தான் இந்த படத்தை பார்க்கப்படுது. பட் இந்த படத்துல பிரசாந்த் சாருக்கு வந்துட்டு நடிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லையா, இல்ல அவர்கிட்ட நடிப்பை வாங்கலையா தெரியல. அவரோட ஆக்டிங்கும் அந்த அளவுக்கு சிறப்பாகவும் ஒண்ணும் இல்ல. ஒரே ஒரு இடத்துல அவரு கண் நிஜமாவே போனதுக்கு அப்புறம் அவர் கீழே விழுந்து எழுந்து ஒரு காட்சி நடிச்சிருப்பாரு. அந்த ஒரு காட்சி தவிர மற்றபடி படத்துல சிறப்பான ஆக்டிங் எங்கேயுமே இல்லை. ஆனா ஆக்டிங்கான அத்தனை ஸ்கோப்பும் இருக்கிற திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தோட கதை. படத்துல கொஞ்சம் கேரக்டர் தான் வராங்க. பட் அந்த கொஞ்சம் கேரக்டர்ல கூட ஒரு சில பேரோட நடிப்பு அப்படின்றது பயங்கர ஆர்டிபிஷியலாகவும் இரிட்டேட்டிங்காகவும் இருக்கு. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா ஊர்வசி அவரோட ஆக்டிங் என்னன்னு தெரியல, அவங்களும் நல்ல ஆக்ட்ரஸ் தான். பட் அவங்களோட அந்த ஆக்டிங் கூட ஒரு கட்டத்துக்கு மேல இரிட்டேட்டிங்கா தான் இருந்து கிளைமேக்ஸ்ல. இந்த படத்தோட கதை அப்படின்றது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லருக்கான ஒரு கதை. இந்த மாதிரியான திரைக்கதையில அந்த கேமரா ஆங்கிள்ஸ், அந்த ஷார்ட்ஸ் அப்படின்றத பாத்தீங்கன்னா விஷுவலா ஆடியன்ஸ் வந்து பயங்கரமா மிரட்டணும். அந்த கேமரா ஷார்ட்ஸ், அந்த ஆங்கிள்ஸ் மூலியமாவே ஸ்டோரி, அந்த சீன்ஸ் வந்து கன்வே பண்ணணும். பட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா நிறைய சீன்ஸ் பாத்தீங்கன்னா பயங்கரமா காம்ப்ரமைஸ் ஆயிருக்காங்க. காட்சிகள்ல பெரிய மெனக்கல் எதுவுமே இல்லை. உதாரணத்துக்கு ஒருத்தர் கொண்டு சூட்கேஸ்ல கொண்டு போறாங்க. அப்படி கொண்டு போகும்போது அவர் கையில இருக்க அந்த வாட்சை கழட்டுறாங்க. அந்த வாட்சை கட்டும் போது அவர் கையை காட்டுறாங்க. அந்த கை பாத்தீங்கன்னா ஒரு இந்த துணிக்கடையில பொம்மை கை இருக்குல்ல, அந்த பொம்மை கை அப்படின்றது அப்படியே தெரியுது. அந்த ஒரு சின்ன சீன் கூட அவங்க ஒரு மெனக்கடையில் எடுக்காம இருக்கிறது ஒரு மேக்கிங்க்கு ரொம்ப ஒரு ஒஸ்டான மேக்கிங் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஊர்வசி அவங்க கையில பாத்தீங்கன்னா பச்சை குத்திருப்பாங்க. அந்த சீன்ல பார்த்தா அவங்க கையில பச்சை குத்துன மாதிரி இருக்காது, யாரோ பெண்ல சும்மா வரைஞ்ச மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன காட்சிகள்ல கூட மெனக்கடை இல்லாம எடுத்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கதையில கை வைக்கிறது அப்படின்றது பயங்கர ரிஸ்கான ஒரு விஷயம். ஏன்னா இந்த கதை எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு கதை. இந்த திரைக்கதை எல்லாரும் கொண்டாடப்பட்ட ஒரு திரைக்கதை. சீன் பை சீன் இந்த படத்தை எல்லாரும் பார்த்து பயங்கரமா கொண்டாடிட்டாங்க அப்படின்னும் போது, இந்த படத்தை வேற ஒரு லாங்குவேஜ்ல முக்கியமா தமிழை ரீமேக் பண்றாங்க அப்படின்னும் போது அவங்க ஏற்கனவே எடுத்திருந்தாங்க இல்லையா, அதோட ஒரு படி தாண்டி எடுக்கணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் அதுக்கு ஈக்குவலா தான் எடுக்கணும். ஆனா இப்படி போட்டு சொதப்ப கூடாது. அந்த படத்தோட கதையும் திரைக்கதையும் அப்படியே எடுத்துட்டு சீன்ஸ் இவங்க ஏதாவது புதுசா இம்ப்ளிமெண்ட் பண்ணி அட்லீஸ்ட் ஏதாவது கொஞ்சமாவது ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வந்துட்டு இன்னும் ஒரு வேல்யூபிளான ஒரு படமா அமைஞ்சிருக்கும். பட் அப்படி எதுவுமே இல்லாம ரொம்ப மேலோட்டமா கையாண்ட ஒரு திரைப்பட காட்சிகளா தான் இந்த படத்துல வர அத்தனை காட்சிகளுமே இருக்கு. நான் ஏன் இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா, ஹிந்தியில வந்து அந்த திரைப்படத்தை விட்டுருங்க, இந்த படத்தை மலையாளத்துல வந்துட்டு பிருத்திவிராஜ் அவர்களை வச்சு பிரம்மம் அப்படின்ற பேர்ல ரீமேக் பண்ணிருப்பாங்க. அவ்வளவு அழகா எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலா இந்தியை விட எனக்கு தெரிஞ்சு மலையாளத்துல ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்கும்போது. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, அந்த வீட்டுல கொலை நடந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோ ரெஸ்ட் ரூம் போவாரு. ரெஸ்ட் ரூம் போகும்போது பாத்தீங்கன்னா அந்த கொலை பண்ணவன் அந்த ரெஸ்ட் ரூம்ல கண்ணோட நிற்பான். அப்படி கண்ணோட நிற்கும் போது ஹீரோக்கு என்ன பண்றேனே தெரியாது. ஏன்னா இவருதான் கண்ணு தெரியாதுன்னு போய் சொல்லியிருக்கா இல்லையா. அப்போ அந்த மலையாளத்துல பிருத்திவிராஜ் ஒரு க்ளோஸ் போயிருப்பாங்க, என்ன பண்றேன்னே தெரியாம எச்சி மென்னு முழுங்குவாரு. அப்ப அவருக்கு ஒரு க்ளோஸ் அப் வச்சிருப்பாங்க. பட் இது ஹிந்திலையும் இருக்காது, தமிழ்லயும் இருக்காது. சோ ஒரு கேரக்டர் அந்த இடத்துல என்ன மனநிலை இருக்கு அப்படின்றத அவங்களோட அந்த எக்ஸ்பிரஷன் மூலியமா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ற ஷார்ட்ஸ், அந்த கன்வே பண்ற சீன்ஸ் அதெல்லாம். சோ இந்த மாதிரி பல காட்சிகள் மலையாளத்துல ரொம்பவே சூப்பரா எடுத்திருப்பாங்க. பிருத்திவிராஜ் வந்துட்டு பிரமாதப்படுத்திருப்பாரு. அந்த மாதிரி ஒரு காட்சி கூட தமிழ்ல வைக்காம பயங்கர காம்ப்ரமைஸா ஏதோ எடுப்போம்னு எடுத்த ஒரு திரைப்படமா தான் இந்த அந்தகன் திரைப்படமே இருக்கு. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெளிவா புரிஞ்சுது, எப்பேற்பட்ட உலகளாவிய ஒரு சூப்பர் ஸ்கிரீன் பிளே ஸ்கிரிப்டை கொண்டு வந்து தியாகராஜன் சார் கையில கொடுத்தாலும் கூட அவருக்கு மேக்கிங் வராது அப்படின்றது இந்த படத்தை பார்க்கும்போது தெரியுது. இதுல இந்த படத்துக்கு மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயண் தான். எந்த இடத்துலயும் அவர் மியூசிக் போட்ட மாதிரி நான் ஃபீல் பண்ணவே இல்லை.